Hi எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் உங்க Soniacharles. இன்னைக்கு என்னோட சேனல்ல ரொம்ப ஸ்பெஷலான எனக்கு ரொம்ப பிடிச்ச கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு நான் சொல்ல போறேன். கிராமத்து செய்முறையில ரொம்ப வாசனையா இதுல மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் சேர்த்து எவ்வளவு சூப்பரா ஒரு குழம்பு வைக்கிறதுன்றதை நான் சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோட முடிவுல உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. வாங்க சமைக்கலாம். கருவாடு குழம்பு செய்ய நான் இந்த மாதிரி வாழை கருவாடு பீசஸாக வாங்கியிருக்கேன். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் இதை சுடு தண்ணியில் போடுறேன். சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் இப்படி பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 4-5 வாட்டி நார்மல் வாட்டரில் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து இதில் மஞ்சத்தூள் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிடுறேன். உப்பு சேர்க்க வேண்டாம், ஆல்ரெடி அதில் உப்பு இருக்கும். இதில் நான் மொச்சக்கொட்டை சேர்த்து பண்ண போகிறேன். அதனால் நான் காஞ்ச மொச்சை எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 6-7 மணி நேரம் நீங்கள் ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு அதில் ஒரு 3 விசிலுக்கு நான் இதை ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். ஸோ குக்கரில் மாற்றி 3 விசிலுக்கு நான் இதை வேக வைக்க போகிறேன். இதே பச்சை மொச்சையாக இருந்தால் வேக வைக்க வேண்டாம் இந்த மாதிரி தனியாக. இப்போ இதில் தண்ணி சேர்த்து நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து 3 விசிலுக்கு நான் இதை வேக விடுறேன். அது வேகிற டைமில் நான் ஒரு எலுமிச்சப்பழ சைஸ்க்கு புளி எடுத்திருக்கேன். புளி தண்ணி இதில் சேர்ப்போம். அதனால் இந்த 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அதில் தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சிடணும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது இந்த குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நான் எண்ணெய் சூடானே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்க்குறேன். இதெல்லாம் சேர்த்து அதெல்லாம் பொரிஞ்ச உடனே 15-20 பல் பூண்டு சேர்க்குறேன். அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 1/4 கிலோ இந்த மாதிரி 2 துண்டாக கட் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் பூண்டும் சேர்த்து இந்த குழம்பு வைக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். இப்போ நான் கருவேப்பிலை சேர்க்குறேன் கொஞ்சம். அதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின பிறகு நான் 3 மீடியம் சைஸ் தக்காளி இப்படி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம இதில் புளி சேர்க்க போகிறனால 3 தக்காளி போதும். ஸோ அதை இதில் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கணும். அந்த எண்ணெயில் இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு நல்லா சாஃப்ட் ஆகணும். இது ஒரு 4-5 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் வதக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, ஏன்னா கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ கடைசியாக நம்ம தேவையாக இருந்தால் உப்பு அதிகமாக சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாய்த்தூள் அதிகமாக சேர்த்தா தான் இது நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அடுத்து 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்க்குறேன். இதெல்லாமே சேர்த்துட்டு இதை நல்லா அந்த எண்ணெயில் பொரிச்சிடணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அது நல்லா வதங்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா அடி பிடிச்சிரும். இந்த இடத்துல கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அடுத்து இது ஒரு 4-5 நிமிஷத்துக்கு இப்படி நல்லா வதக்கணும். அப்போ அந்த சைடில் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இது நல்லா வதக்கி எடுக்கணும். இது நல்லா வதங்கினா தான் அந்த குழம்புக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் வரும். இப்போவே அருமையான வாசனை வந்துட்டுருக்கு அதுலேருந்து. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி ஓரத்தில் இந்த ஆயில் எல்லாம் ரிலீஸ் ஆகுது. இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் சேர்க்குறேன். 3 கத்திரிக்காயும் 2 முருங்கைக்காயும் நான் சேர்த்துருக்கேன். இதில் இந்த குழம்புக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்க்கும்போது அந்த டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்கும். ஸோ அதை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கணும். அந்த மசாலா அதுக்குள்ளே இறங்குற அளவுக்கு நல்லா வதக்கணும். அந்த நேரத்தில் இந்த பருப்பு வெந்துடுச்சான்னு நான் பார்த்துடுறேன். மொச்சக்கொட்டை நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ இந்த மொச்சக்கொட்டையும் அதில் சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துட்டு, இப்போ தண்ணி எக்ஸ்ட்ராவாக வேணும் குழம்புக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் இப்போ அதில் புளி தண்ணி சேர்க்க போகிறேன். இந்த நேரத்தில் புளியை கரைச்சி அதை வடிகட்டி அந்த தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு குழம்புக்கு இன்னும் எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை இப்போ சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் குழம்ப. இந்த குழம்பு இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும். இப்போ கருவாடு உடனே சேர்க்க வேண்டாம், ஏன்னா கருவாடு சீக்கிரமாக வெந்துடும். இப்போவே சேர்த்துட்டா உடஞ்சி போயிடும் கருவாடு. ஸோ அதனால் இது நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு, இந்த காயெல்லாம் நல்லா வெந்த பிறகு நான் இப்போ கருவாடை அதில் சேர்க்குறேன். கருவாடு பீஸஸ் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை நான் சேர்க்குறேன். ஏன்னா அப்போ தான் இந்த புளிப்பு டேஸ்ட்டு இன்னும் நல்லா பேலன்ஸ் ஆகி அருமையான டேஸ்ட்டு வரும்.
அதனால் அரை டீஸ்பூன் உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனல் தான், நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட வேண்டியதான். சுவையான கருவாடு குழம்பு தயாராக இருக்குது. அதுவும் சுட சுட ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது இதுக்கு தனியாக ஒரு சைட் டிஷ்ஷே வேண்டாம், அவ்வளோ அருமையாக இருக்கும். இதுக்கு ஒரு சாதாரணமாக ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா கூட இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.